ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் சொல்கிற அளவுகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ எடுத்திருக்க அளவுகள் நான் காட்டுறேன். 140 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 140 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 75 ml ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுக்கணும். 75 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். 4 முட்டை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆகினதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, நமக்கு தேவையான அளவு வெனிலா எசன்ஸ். இப்போ முட்டை மஞ்சக்கருவை தனியாக பிரித்து எடுத்து அதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். முட்டைக்கருவை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம பீட்டரில் வச்சு பண்ணக்கூடாது, அதனால தான் அதை தனியாக எடுத்து வைக்கிறோம். இப்போ வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா பீட்டரில் ஸ்லோவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மெத்தடோடு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்பவே ஸ்பாஞ்சாக இருக்கும். என்னோடய சீக்ரெட்டுமே இது தான். நான் ப்ரௌனி பிஸ்னஸ்ஸு, ப்ளெயின் கேக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா அதோட ரெசிபி தான் இப்போ நான் போட்டிருக்கேன். சர்க்கரையை ஒரே டைமில் போடாமல் 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட்டரை வச்சு ஸ்லோலேயே வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு எப்படியும் எனக்கு இது கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. நல்ல ஸ்டிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முட்டை மஞ்சக்கரு எடுத்து வச்சோம்ல, அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பீட்டரை வச்சு லைட்டாக, ரொம்ப பண்ணக்கூடாது, எக்கோட ஃபோம் அடங்கிரும். அந்த மாதிரி ஆச்சுன்னா கேக்கு நமக்கு ஸ்பாஞ்சாக வராது. ஸோ ஸ்லோவில் வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம சுற்றி விடலாம். திரும்ப ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர பண்ணி விட்டுறலாம். இப்போ ரீஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கிறேன். 75 ml ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 by 1 மெத்தடில், கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணலாம். ரொம்ப நீங்கள் பண்ணிடக்கூடாது, கண்டினியூவாக கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பேக்கிங் பவுடரும் மைதா மாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். பால் தேவையான அளவு ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிற அளவும் நான் சொல்கிற மெத்தட்லையும் பண்ணுங்கள். கையில் இது பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னா கஷ்டம்தான். ஒரு எப்படி பார்த்தாலும் முட்டை அந்த ஃபார்ம் நமக்கு வந்துச்சுல, அது கிடைக்கணுன்னா எப்படியும் 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும். கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தால் தான் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும். நான் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பைனாப்பிளு இல்லைனா பனானா எசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் டின்னில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ரெடி பண்ணி ஊற்றிட்டு ஒரு குச்சியை வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அது கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட்டு 180 டிகிரியில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டேன். அப்புறம் மேல் ராடு மட்டும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் கீழாடு 20 மினிட்ஸ் வச்சேன். ஏன்னா மேராடு நமக்கு வச்சா மட்டும்தான் நமக்கு மேலே ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே மட்டும்தான் நமக்கு வேகணும். அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மேராடு, அதுக்கப்புறம் கீராடு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் எல்லாமே இன்றைக்கி 1/2 kgக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்டில் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ரௌனி எந்த அளவு எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த அளவு பர்ஃபெக்டாக வரணுன்னா நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸ் இது ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓடிஜி இப்போ தான் வாங்கினேன் ப்ரௌனிக்காக. அதுக்கு முன்னாடிலாம் நான் இட்லி குண்டானில் கீழே உப்பு போட்டு மேலே பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே மாவு வச்சு 40 மினிட்ஸ் தான் வேக வைப்பேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.